தமிழை வைத்து அரசியல் செய்யும் திமுகவினர் இதுவரை தமிழ் வளர்ச்சிக்காக என்ன செய்தீர்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். கத்துக்கலாம், எந்த மொழி வேணா கத்துக்கலாம். ஹிந்தியை கத்துக்கலாம், பிரெஞ்சு கத்துக்கலாம், மலையாளம் கத்துக்கலாம், தெலுங்கு எதை வேணா கத்துக்கலாம். கத்துக்கிறது தப்பு கிடையாது. அதை திணிக்க கூடாது. திணிப்புனா இதை ஏத்துக்கலன்னா நாங்க நிதி கொடுக்க மாட்டோம் சொல்றது நிச்சயமா தவறு. இந்த கொள்கையே தவறு. அதே வேளையில இதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் செய்யக்கூடாது. இப்ப அரசியல் நடந்துட்டு இருக்குது. எதுக்கு அரசியல் நடக்குது? இன்னும் 10 மாதத்துல தேர்தல் வருது. அதுக்காக இங்க 2 பேரும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். அது சரி, நான் கேட்கிற ஹிந்தியை திணிக்க வேண்டாம். தமிழுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஆனா இங்க கல்வி வியாபாரம் கேட்கிறாங்க. தனியார் கல்வியில ஹிந்தி படிக்கிறாங்களே, அரசு கல்வி. ஏன் நீங்க அப்படி இந்த நிலையை உருவாக்குனீங்க? இவங்க ஆட்சிக்கு 67க்கு வர்றதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் எத்தனை தனியார் பள்ளிக்கூடங்கள் இருந்தது தெரியுமா? மொத்தமா 20 பள்ளிக்கூடம் தான் இருந்தது. வெறும் 20 பள்ளிக்கூடங்கள் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 55,000 பள்ளிக்கூடங்கள். 20ல இருந்து 58 ஆண்டுகள்ல 55,000 பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள். அப்ப நீங்க என்ன இவ்வளவு காலமா பண்ணீங்க? கல்விக்கு நீங்க என்ன பண்ணீங்க? தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? குறை சொல்றீங்க, சரி குறை சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணீங்க?